வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் தேர்தல் வரலாற்றில் அதிகளவு வேட்பாளர்கள் களமிறக்கம். கட்டுப்பணம் செலுத்தும் கால அவகாசத்தின் முடிவில் 40 பேர் தயார் நிலையில். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணக்க அரசியலுக்கு தயாராகும் சுமந்திரன் அணி. இன்று ரணிலை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து இரகசியமாக உரையாடிய சுமந்திரன். அரசு தலைவர் தேர்தல் கள வேட்புமனுக்கள் மீதான ஒப்பமிடல்களில் வேட்பாளர்கள் தீவிரம். ரணில், அனுரகுமார, நாமல் உட்பட்ட பலர் இன்று மனுக்களில் ஒப்பம். ரணில் ஆதரவுக்கு விக்னேஸ்வரன் இணங்கியதாக டெலோவும் பிளட்டும் விமர்சனம். ரணிலுடன் தாம் நடத்தியது ஆதரவு சந்திப்பு அல்ல எனவும் விளக்கம். ஒன்றிய பிரதேசமான புதுச்சேரியை மாநிலமாக மாற்றக்கோரி தீர்மானம். சட்டப்பேரவை தீர்மானத்துடன் பிரதமர் மோடியுடன் பேசவுள்ள முதல்வர் ரங்கசாமி. முன்னரங்க களத்திலிருந்து குர்ஸ்க் பிராந்தியத்துக்கு நகரும் ரஷ்ய துருப்புக்கள். ரஷ்யாவின் இன்னொரு எல்லை நகர் மீதும் உக்ரைன் கடும் தாக்குதல். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர் தேசம் மீது சிங்கள பேரினவாதம் கட்டவிழ்த்துவிட்ட இனப்படுகொலை யுத்தத்தின் ஒரு பகுதியாக தலைமைத்துவ பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த மாணவிகளை இலக்கு வைத்து ஸ்ரீலங்கா வான்படை நடத்திய செஞ்சோலை கொடூர தாக்குதலின் 18வது ஆண்டு நினைவு தினம் இன்று உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டுள்ளது. பிரதான நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு வள்ளிப்பணத்தில் உள்ள செஞ்சோலை வளாகத்தில் இடம்பெற்றுள்ளதுடன் புலம்பெயர் நாடுகளில் படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்டு வல்லிப்புணம் செஞ்சோலை வளாகத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நடத்தப்பட்ட விமானப்படையினரின் தாக்குதலில் 54 பாடசாலை மாணவர்கள் மற்றும் 7 பணியாளர்கள் உள்ளடங்கலாக 61 பேர் பலியாகியிருந்தனர். இந்த படுகொலையின் 18ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெழுச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலேயே விமான தாக்குதல் நடத்தப்பட்டு செஞ்சோலை வளாகத்தில் இன்று காலை நினைவேந்தல் நிகழ்வு மிகவும் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றிருந்தது. இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவேந்தி பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவித்து அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. அத்துடன் உயிரிழந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றன. குறித்த அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளின் உறவினர்கள் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் து. ரவிகரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சி. குகணேசன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக அஞ்சலியினை செலுத்தியிருந்தனர். தங்களுடைய மிலேச்சத்தனமான தாக்குதலை தொடுத்த நினைவு நாளை நாங்கள் இப்போது அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசு ஒரு வருடத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அத்தனை நாட்களுமே நாங்கள் நினைவு கூறக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வளவு கொடூரமான இனப்படுகொலைகளை இந்த இடத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கெங்கும் கொன்று குவித்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த ஒரு பக்கம் இருக்க, இந்த தாக்குதல் மறக்க முடியாதது. ஏனென்றால் வெள்ளை சீருடையோடு இருந்த பிள்ளைகளை சிகப்பு நிற அங்கிகளாக, சிகப்பு நிற சீருடையாக மாற்றம் கண்டு ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஸ்ரீலங்கா அரசு ஒரு அப்பட்டமான மிலேச்சத்தனமான இனப்படுகொலையை செய்த நாள் என்றாகும். எங்களுடைய சந்ததிகளுக்கு இதை நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கம் ஒரு புறம் இருக்க, மறக்க முடியாத இந்த நாளை நினைவு கூறும் முகமாகவே நாங்கள் இன்றும் ஒவ்வொரு வருடமும் வருகின்றோம். அத்துடன் முல்லைத்தீவு செஞ்சோலையில் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் 18வது ஆண்டு நினைவு தினம் இன்று வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களது போராட்ட கொட்டகையில் இடம்பெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் மரணமடைந்த மாணவர்களின் புகைப்படங்களுக்கு தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வரலாற்றில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் தேர்தல் என்ற புதிய பதிவை இந்த வருட தேர்தல் உருவாக்கப் போவதற்குரிய ஆதாரங்கள் இன்று
கட்டுப்பணம் செலுத்தும் கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் வெளிப்பட்டுள்ளன. அந்த வகையில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள தேர்தலுக்காக மொத்தமாக 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தி வேட்பாளர்களாக தயாராகியுள்ளனர். ஸ்ரீலங்காவில் கடந்த 2019 ஆண்டில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் மொத்தம் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அதுவே ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் ஒன்றில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிட்ட தேர்தலாக பதிவாகியிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த பதிவு முறியடிக்கப்படும் அறிகுறிகள் இன்று வந்துள்ளன. இன்று நண்பகலுடன் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் முடிவடைந்த பின்னர் மொத்தமாக 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதனை ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் உறுதிப்படுத்தியுள்ளது. இறுதி நாளான இன்று நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட 4 வேட்பாளர்கள் தமக்குரிய கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். இவ்வாறாக கட்டுப்பணம் செலுத்திய அனைவரும் நாளை வேட்புமனுக்களை சமர்ப்பித்த பின்னர் அவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் ஒன்றில் அதிகூடிய வேட்பாளர்கள் களமிறங்கிய தேர்தலாக 2024 ஆண்டு தேர்தல் உருவாகக்கூடும். நாளை காலை 9 மணி முதல் 11 மணி வரை வேட்புமனு தாக்கல் நடவடிக்கை இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளைய தினம் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் அலுவலகத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயம் அமைந்துள்ள ராஜகிரிய சரண மாவத்தை மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதேசங்கள் விசேட பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை சுமார் 40 பேர் செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச விஜயராமவில் உள்ள மகிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் வைத்து இன்று வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார். இதையடுத்து தேசிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் விஜயதாச ராஜபக்ச மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதத்துடன் இன்று வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளனர். அத்துடன் சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளரான திலித் ஜெயவீர பொரலில் உள்ள தாய்நாட்டு மக்கள் கட்சியின் அலுவலகத்தில் வைத்து வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார். இதன்போது சர்வஜன அதிகாரத்தின் உறுப்பினர்களான வாசுதேவ நாணயக்கார, டியூ குணசேகர, விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, கெவிந்து குமாரதுங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை கடந்த 12ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசாநாயக்க வேட்புமனுவில் கையொப்பமிட்டார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை காலை 9 மணி முதல் 11 மணி வரை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 11 மணி முதல் 11:30 வரையான காலப்பகுதிக்குள் வேட்புமனுக்களுக்கான முறைப்பாடுகள் மற்றும் எதிர்ப்புகளை தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் தினத்தில் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அமைந்துள்ள ராஜகிரிய சரண மாவத்தை மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதேசங்கள் விசேட பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்படவுள்ளன. இதற்கமைய குறித்த பிரதேசத்தில் நாளைய தினம் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதை மற்றும் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க கோரியுள்ளார். இதேவேளை இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்புக்கான திகதிகள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி செப்டம்பர் மாதம் 4ஆம் மற்றும் 5ஆம் 6ஆம் திகதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. அத்துடன் குறித்த திகதிகளில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு செப்டம்பர் மாதம் 11 மற்றும் 12ஆம் திகதிகள் வாக்களிப்பு நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்ப்பு விடயத்தில் தென்னிலங்கை தரப்புகளை இணங்க செய்யும் முயற்சியாக பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சு நடத்துமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனை இந்தியா அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை MA சுமந்திரன் சந்தித்துள்ளார். இதேவேளை இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் பதிவை வெளியிட்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வடக்கு கிழக்கு உட்பட்ட இலங்கையின் தற்போதுள்ள அரசியல் நிலவரங்கள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனுடன் கலந்துரையாடதாக தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் வாக்குகளை எதிர்பார்த்தே தற்போது அவசரமாக தம்மை அழைத்து அதிகார பகிர்வு குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேசுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாத்திரமல்லாமல் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தலை இலக்காக கொண்டே வாக்குறுதிகளை வழங்குவதாகவும் அதனை தாமும் மக்களும் நன்கு அறிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது நிறைவேற்றக்கூடிய தமிழ் மக்களுக்குரிய விடயங்களை செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நடந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை அதிகாரங்கள் தொடர்பாக தேர்தலின் பின்னர் கலந்துரையாடலாம் என கூறியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற காலத்தில் புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்கான காவல்துறை தொடர்பான உபகுழுவில் அவரது கட்சி சார்பாக நாமல் ராஜபக்ஷவே பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தார். அண்மையில் சந்தித்த நாமல் ராஜபக்ஷ காவல்துறை அதிகாரங்கள் பகிரும் விடயம் அச்சப்படக்கூடிய விடயம் எதுவும் இல்லை, சரியான முறையிலேயே அறிக்கை தயாரிக்கப்பட்டது, அதனை நடைமுறைப்படுத்த தாம் எதிர்ப்பு வெளியிடப் போவதில்லை என குறிப்பிட்டார். அதனை நாட்டிற்கு கூறுமாறு நான் குறிப்பிட்டேன், அதனை கூறுவாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. காவல்துறை அதிகாரங்கள் என்பது சில நாடுகளில் உள்ளூராட்சி சபைகளுக்கே உள்ளது, நகர சபைகளுக்கும் காவல்துறை அதிகாரங்கள் உள்ளது. அதேபோன்று மத்திய அரசிடமும் அது இருக்கும். வெவ்வேறு அதிகாரங்களை பிரித்து வழங்குவதே அதில் உள்ள விடயம். அதில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இவர்களுக்கும் அது நன்கு தெரியும். அதனை நாட்டிற்கு சரியான முறையில் கூற வேண்டும். அதனை செய்தால் அது மக்களுக்கு விளங்கும். இது சிறந்த வாய்ப்பு. உடனடியாக தேர்தலுக்கு முன்னர் அதனை செய்ய முடியாது. தேர்தலுக்கு பின்னர் அந்த நோக்கத்தை நாம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிறைவேற்றக்கூடிய அதிகார பகிர்வு சார்ந்த விடயங்கள் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதிலிருந்து 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக எமக்கு தெரிவித்தார். அது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி கலந்துரையாடினார். எனினும் அந்த நேரத்தில் எந்தொரு விடயங்களும் நிறைவேற்றப்படவில்லை. தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அதனை செய்ய முடியும் என கூறியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் அவருக்கு வழங்கிய பட்டியலில் உள்ள அனைத்து விடயங்களையும் செய்ய முடியும் என தற்போது கூறியுள்ளார். அதனையும் தற்போது செய்ய முடியாது. எனினும் சில விடயங்களை தற்போதும் செய்ய முடியும். அரசியல் அமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு முறையின் கீழ் உள்ள அனைத்தையும் செயற்படுத்த வேண்டும் என்பதே எமது தேவை. அவற்றிற்கு தற்போது நேரம் வருமாயின் அதனை பிடித்துக் கொண்டு அதனை செய்யவே நாம் முயற்சிக்கின்றோம். இன்று என்னை அழைத்து அதற்கான செயற்பாடுகள் குறித்து என்னிடம் பேச்சு நடத்தினார். முடியுமான விடயங்களை செய்வது தொடர்பாக ஜனாதிபதியுடன் தீர்க்கமான கலந்துரையாடலை நடத்தினேன். இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிர்வரும் காலத்திலும் நாம் எமது ஆதரவை தெரிவிப்போம். தேர்தல் வருவதால் இதனை செய்கின்றார் என நாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். ஜனாதிபதி மாத்திரமல்ல, தேர்தலில் போட்டியிடும் ஏனைய வேட்பாளர்களும் இதனை கூறுகின்றனர். வாக்குறுதிகளை வழங்குவார்கள், பின்னர் அதனை நிறைவேற்ற மாட்டார்கள். எனவே எமக்கு அனுபவம். ஆகவே நீங்கள் வாக்குறுதி வழங்குவது மாத்திரமல்ல, உங்களால் செய்யக்கூடிய விடயங்களும் உள்ளது என்பதை நான் எடுத்துக் கூறினேன். இலங்கையில் தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டுமாயின் அடுத்த அரசாங்கத்துடன் இலங்கை தமிழரசு கட்சி இணக்க அரசியலுக்கு செல்ல வேண்டும் என எம்.ஏ. சுமந்திரனின் விசுவாசியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஆளும் தரப்பில் அமைச்சு பதவியை பெற்று தமிழ் மக்களின் அபிவிருத்தி குறித்து தமிழரசு கட்சி சிந்திக்குமா என முன்னணி தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற விவாத நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை கூறியுள்ளார். பிள்ளையான் போன்றவர்கள் இல்லாத அடுத்த அரசாங்கம் உருவாகுமாயின் இணக்க அரசியலுக்கு செல்வது குறித்து கவனம் செலுத்தப்படும் எனவும் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் சமஷ்டி தீர்வை வழங்க தயாராக உள்ள ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்தும் எதிர்க்கட்சியில் நீடிப்பது குறித்து இலங்கை தமிழரசு கட்சி மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற தொன்னிப்பட தனியார் ஊடக கலந்துரையாடலில் சாணக்கியன் தெரிவித்துள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. அந்த வகையில் அடுத்த 5 வருடத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இணக்க அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் இது தனது தனிப்பட்ட நிலைப்பாடு எனவும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கட்சியாக முடிவெடுக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவுடன் மைத்திரிபால சிறிசேன ஆட்சிபீடமேறிய காரணத்தினாலேயே 2009ஆம் ஆண்டு போருக்கு பின்னர் இருந்த இறக்கமான சூழல் தளர்ந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் மீண்டும் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிபீடமேறிய பின்னர் காணி அபகரிப்பு, பெரும்பான்மை இனத்தவரின் சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட மோசமான விடயங்கள் துரிதமாக இடம்பெற்றன எனவும் சாணக்கியன் கூறியுள்ளார். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்தில் உள்ள கடந்த 2 ஆண்டுகளில் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருந்தபோது இடம்பெற்ற அதிதீவிரமான விடயங்கள் இடம்பெறவில்லை என்ற போதிலும் அவை திருப்தி தரக்கூடியவை அல்லவெனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கிழக்கில் காணி அபகரிப்புகள் இடம்பெறுவதாகவும் இணக்க அரசியலை தொடர்ந்தும் புறக்கணிக்கும் பட்சத்தில் சிறிய விடயங்களை கூட செய்ய முடியாமல் போகும் எனவும் கூறியுள்ள சாணக்கியன் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் தாமும் சவாலை எதிர்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார்.
தமிழ் மக்களை கொன்று குவித்த கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியில் இணைந்து செயற்பட முடியாத நிலைமை இருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதி வரை ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச தரப்புடனேயே இருந்தார் எனவும் தற்போது நாமல் ராஜபக்ச வேட்பாளரான பின்னரே ராஜபக்சர்கள் இல்லாத ரணில் தரப்பு உருவாகியுள்ளது என்ற தோற்றப்பாடு ஏற்பட்டுள்ளது எனவும் ராசாணக்கியன் கூறியுள்ளார். எனினும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் போன்றவர்கள் ரணில் தரப்புடன் இருக்கும் பட்சத்தில் அவருடன் இணைந்து செயற்பட முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு எதிராக தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி.வி. விக்னேஸ்வரன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படும் விடயம் பேசுபொருளாகியுள்ளது. விக்னேஸ்வரனின் ஆதரவை குறிப்பிட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தம்மையும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குமாறு கோரியதாக டெலோ பிளட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியன கூட்டாக இணைந்து அதிருப்தி அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவர் விக்னேஸ்வரன் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பொது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு தம்மிடமும் ஐக்கிய தேசிய கட்சி கோரியுள்ளதாகவும் டெலோ புலோட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியன குற்றஞ்சாட்டியுள்ளன. சி.வி. விக்னேஸ்வரனின் கட்சி ஒரு தனி கட்சி எனவும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்பதையும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளருக்கு தாம் எடுத்துக் கூறியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பது அவருடைய சுதந்திரம் எனவும் தாம் அவ்வாறான முடிவுகள் எதையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை எனவும் வஜ்ர அபேவர்த்தனவிடம் சுட்டிக்காட்டியதாகவும் டெலோ புளோட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியன கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தாம் சந்தித்தமை மக்களின் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவிப்பதற்கும் அவருடைய அர்ப்பணிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்குமே எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அவருடனான சந்திப்பை மேற்கொள்ளவில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தனவுக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளதாகவும் 3 கட்சிகளும் கூட்டாக தெரிவித்துள்ளன. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை பகடைக்காயாக பயன்படுத்தி அதில் அங்கம் வகிக்கும் ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை சந்தித்துள்ளதாக அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அனலிங்கம் அனராசா விசனம் வெளியிட்டுள்ளார். தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கும் இவ்வாறான ஒரு சில அரசியல் கட்சிகளால் மட்டுமே தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டங்கள் கிடைக்கவில்லை எனவும் பொது வேட்பாளர்களுக்கான ஆதரவை வலுப்படுத்த அனைவரும் அணிதிரள வேண்டும் எனவும் அனலிங்கம் அனராசா அழைப்பு விடுத்துள்ளார். வடமாகாணத்திலே அல்லது இலங்கையிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை சிவில் சமூகங்களும் அரசியல் கட்சிகளும் புத்திஜீவிகளும் இணைந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த கட்டமைப்பிலே பொது வேட்பாளருக்குரிய கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக எங்களுடைய இந்த அரசியல் கட்சிகளிடம் கேட்க விரும்புவது, நீங்கள் வடகிழக்கு தமிழர்களுக்கு எந்த தீர்வை நோக்கி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று இந்த ஜனாதிபதி 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் சுதந்திர தினத்துக்கு முன்பு உங்களுக்குரிய தீர்வு தாரேன் என்று நீங்கள் அலுவலகத்துக்கு போனதும் அங்கே கதைச்சதும் மிகப்பெரிய படமாக ஓடினது. தொடர்ந்தும் இந்த படங்களை ஓட்டிக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள். ஏனென்று கேட்டால் தமிழ் பொது கட்டமைப்பில் இருந்து கொண்டு அந்த பொது கட்டமைப்புக்கு நீங்கள் ஆதரவு அளித்துக் கொண்டு ஜனாதிபதி அழைத்தார், அவரை சந்திப்பேன் என்று நீங்கள் போகிறீர்கள். ஜனாதிபதியை நீங்கள் 2009க்கு பிறகு அதில் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து அங்கம் வகிக்கிற நீங்கள் என்னத்தை சாதித்தனீர்கள்? இந்த ஜனாதிபதியிட்ட போய் இந்த ஜனாதிபதி ஏமாற்றி கொண்டு தானே உங்களை இருக்கிறார். நீங்கள் ஏமாற்றப்படுறதற்கு தமிழரா அல்லது எங்களுடைய மக்களை வச்சு ஏமாத்தாதீர்கள். நீங்கள் ஏமாத்தின காலமெல்லாம் போயிட்டது. இனி அந்த ஏமாத்து வேலை உங்களுக்கு எடுபடாது. நாங்கள் ஒரு தமிழ் சிவில் சமூகமாக இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உங்களை போன்ற அரசியல் கட்சிகளும் அல்லது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினரை போல பொறுப்பற்ற செயலில் நடப்பதனால் தான் இந்த பொது வேட்பாளர் என்பது வெற்றியோ தோல்வியோ முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலும் சரி, போஸ்பரசு குண்டுக்கும் மீண்டு வந்த சமூகம்
சமூகம் இனி நாங்கள் அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லை. தயவு செய்து நீங்கள் மக்களுக்கா அல்லது மக்களுடைய பிரச்சனை என்னென்று நீங்கள் ஒரு நிலப்பாட்டை எடுங்கோ. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமிழரை பிரிப்பாரே அல்லது தமிழரை அழிப்பாரே ஒழிய தமிழருக்கு தீர்வு தராது. அதனால் தான் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். உங்களுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் கேட்பது, இந்த பொது வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு தாங்க. கடந்த காலம் முழுக்க உங்களுக்கு ஆதரவு தந்து உங்களுக்கு வாக்கு போட்டு ஒரு கட்சியாக இன்றைக்கு இருந்த இன்றைக்கு 5 கட்சியாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். தமிழர்கள் ஒற்றுமை இல்லை. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிக்க வேண்டும் என மக்களுக்கான தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டிய தேவை இல்லை எனவும் அவர்களே தீர்மானிப்பார்கள் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் வடமாகாண சபையின் அவைத் தலைவருமான CBK சிவஞானம் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்கள் தாம் ஆதரவு வழங்க வேண்டும் என தெரிவித்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் தோல்வியையே சந்தித்ததாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் CBK சிவஞானம் தெரிவித்தார். எந்த ஒரு வேட்பாளரை நாங்கள் கைகாட்டுகிறோமோ அவர் தோற்பார் என்றது 2005 கூட நாங்கள் ரணிலுக்கு தான் ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தோம். பின்னர் அது பயிஸ்கரிப்பண்டில் மாறினாலும் கூட ரணில் தோற்றது தான். 2010 அது எல்லா கட்சிகளும் சேர்ந்தபடியால் ஒரு சிறிய இடைவெளியில் சஜித் அந்த மைத்ரிபால சிறிசேனா வெண்டார். அப்போ 2010 2015 அப்போ 2010 நாங்கள் பொன்சேகாவை ஆதரித்தோம், அவர் தோற்றார். 2019 சஜித் அவர் தோற்றார். இப்போ நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் அநேகமாக தென்னிலங்கை அதை வச்சு தமிழர்களுக்கு சாதகமாக நாட்டை வைக்க போகிறோன்ற நிலைப்பாட்டில் தோற்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. இந்த முறையும் சஜித் வந்து எங்களோட கதைச்சிட்டு போகிற அடுத்த நாளே அங்கே இனவாதம் கக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆள் இப்போ சஜித் பக்கம் வந்துட்டான். அப்போ இப்படியான நிலை இருக்கிறபடியால் நாங்கள் சொல்லிட்டு மக்களுக்கு இன்றைக்கு எல்லாம் தெரியும். மக்களை ஒன்றும் தெரியாது, நாங்கள் சொல்லித்தான் மக்கள் வாக்களிப்பார் என்ற நிலையில் நான் இல்லை. மக்களுக்கு தெரியும் என்னென்று நாங்கள் கதைக்கிற பொழுது மக்கள் சொல்கிறார். அவர்கள் தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள். அந்த காரணத்தினாலே நான் நினைக்கிறேன், நான் தமிழ் கட்சியில் என்ன சொல்லியிருக்கேன், நாங்கள் ஒரு தேவையை முடிவெடுத்து அந்த பழிக்கால வேண்டிய தேவை இல்லை. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. கொழும்பில் இன்று கூடிய கட்சியின் உயர்பீட கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசா கட்சியின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதற்கு ஒருமனதாக தீர்மானித்துள்ளோம். இதன் பிரகாரம் நாட்டின் எதிர்காலத்திற்காக எமது பொருளாதாரம் மற்றும் ஏனைய அனைத்து விடயங்களும் குறித்து இன்று முதல் சஜித் பிரேமதாசவுடன் கலந்துரையாட உள்ளோம். அவரின் வெற்றிக்காக நாளை முதல் எமது கட்சியினர் பணியாற்றுவோம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு அளிப்பதற்கு ஐக்கிய குடியரசு முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தீர்மானித்துள்ளார். சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உரையாற்றிய பாட்டலி சம்பிக்க ரணவக்க மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் விடுதலை புலிகள் கலவர செயற்பாடுகளே நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என குற்றம் சாட்டினார். அவ்வாறான பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான மக்கள் விடுதலை முன்னணியினர் நாட்டை மீட்பதற்கு முன்னிற்பதாக கூறுவது வரலாற்று நகைச்சுவை என அவர் சாடியுள்ளார். ஐக்கிய குடியரசு முன்னணிக்கும் ஐக்கிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்று பிற்பகல் கைச்சாத்திடப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் பொதுச் செயலாளர் பந்துல சந்திரசேகரம் ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர். අපට මේ එළඹෙන ජනාධිපති වරණය இந்த நாட்டில் சிற்சில சந்தர்ப்பங்களில் அரசியல் தலைவர்களால் பாரதூரமான தவறுகள் இடம்பெற்றுள்ளன. இங்கு முன்னாள் ராணுவ தளபதிகளும் இருக்கின்றனர். எனினும் இந்த நாட்டில் யுத்தம் ஏற்பட்டது. அதேபோன்று அரசியல் நிலையற்ற தன்மை உருவானது. கலவரங்கள் ஏற்பட்டன. இவை அனைத்தும் இடம்பெற்ற போதிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ராணுவ ஆட்சிக்குள் இந்த நாடு செல்லவில்லை. ஜனநாயக மரபை பாதுகாத்துக் கொண்டே நாம் முன்னோக்கி சென்றோம். 76 வருட வரலாற்றில் எமக்கு தவறு ஏற்பட்ட இடம், எமக்கு சரியான இடம் ஆகியன எமக்கு தெரிகின்றது. தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பாக நாம் சிந்தித்தால், சரியாக கூறினால் தவறிழைத்தவர்களை அடையாளம் காண வேண்டும். 76 ஆண்டுகால வரலாற்றில் இந்த நிலைமைக்கு, இந்த நாட்டை தள்ளியமைக்கு பிரதான காரணம் தான் வன்முறை மிக்க கலவரங்கள். அதனை மறந்துவிட்டு எம்மால் பயணிக்க முடியாது. சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க குறிப்பிடத்தக்க அளவில் ரத்தம் சிந்த வேண்டி ஏற்பட்டது.
தமிழ் மக்களின் உரிமை மற்றும் அதிகார பகிர்வு சார்ந்த விடயங்களை சிங்கள மக்களிடம் இருந்து மூடி மறைத்து எதுவும் செய்ய முடியாது எனவும் அந்த மக்களின் இணக்கப்பாட்டுடன் தீர்க்க வேண்டிய விடயம் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தமது கட்சி எந்த வேட்பாளருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து உடனடியாக தீர்மானங்கள் எதனையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி சகல ரத்நாயக்கவுடன் சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டது. விசேடமாக மட்டக்களப்பில் உள்ள பாடசாலை, பொதுச்சந்தை, அதேபோன்று கல்வி நிலையம், தனியார் காணிகள், அரசு மற்றும் விசேட ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது சில காணிகளை விடுவிக்க இணக்கம் தெரிவித்திருந்தார். அந்த செயற்பாடுகள் முழுமையடைவதற்கு முன்னதாக போராட்டம் ஊடாக விரட்டப்பட்டார். உண்மையில் அந்த செயற்பாடுகள் எதிர்காலத்தில் முன்னெடுத்து செல்வதற்கு தடைகள் இருந்தன. அந்த செயற்பாடுகளில் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்வதற்கு ராணுவ தளபதி உள்ளிட்ட ஏனைய அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தை எந்த ஒரு கட்சியும் இதுவரை வெளியிடவில்லை. நுவன் போபோகேயின் விஞ்ஞாபனம் மாத்திரமே வெளியிடப்பட்டுள்ளது. கட்சியின் பிரதான வேட்பாளர்கள் வேட்புமனுவையும் கையளிக்கவில்லை. அவ்வாறான நிலையில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதற்கான தேவையும் இல்லை. 60 கோடி பணத்தை நான் எடுக்கவில்லை. பரவலாக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி பணிகளுக்காக சில மாதங்களுக்கு முன்னர் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அந்த பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மாவட்டத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கென பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம் ஊடாக ஒதுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட ரீதியாக எமக்கு பணம் ஒதுக்க முடியாது. அவ்வாறு கூறுவோர் இருப்பார்களாயின் அவர்கள் அவ்வாறு பணத்தை பெற்றிருப்பார்கள். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான அணியினர் உள்ளிட்ட பிரதான அரசியல் கட்சிகள் இணைந்து இன்று புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கியுள்ளன. பொதுஜன ஐக்கிய முன்னணி எனும் பெயரில் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா தலைமையில் இந்த கூட்டணி இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. பொதுஜன ஐக்கிய முன்னணி என்ற புதிய கூட்டணியின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்கேற்புடன் நடைபெற்றுள்ளது. இதன் பிரகாரம் கூட்டணியின் பிரதான ஆலோசகராக ஜோன் செனவிரத்னவும், செயலாளராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் லசந்த அழகியவனவும், பொருளாளராக சாமர சம்பத் தசநாயக்கவும் பெயரிடப்பட்டுள்ளனர். புதிய கூட்டணியின் நிர்வாக குழுவில் அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர, ஜெகத் புஷ்பகுமார, EPDPயின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர் அசங்க நவரத்ன, அமைச்சர் சுசில் பிரேம்ஜெயந்த உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த கூட்டணியின் தேசிய அமைப்பாளர்களாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் துமிந்த திசாநாயக்க மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சதாசிவம் வியாளேந்திரன், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் SMM முஷரப், ஐக்கிய மக்கள் சக்தியின் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான், தேசிய சுதந்திர முன்னணியின் முகமது முசம்மில், ஸ்ரீலங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண, முன்னாள் அமைச்சர் நசீர் அகமட், தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மன் ஜாப் அபேவர்த்தன, இந்தியாவுக்கான முன்னாள் ஸ்ரீலங்கா தூதுவர் மிலிந்த மொரகொட, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரியங்கர ஜெயரத்ன, நிமல் லான்சா, நலிந்த ஜெயரத்ன, உதயகாந்த் குணத்திலக்க, சுதத் மஞ்சுள உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டணியுடன் கைகோர்த்துள்ளனர். அனைவருக்கும் வித்தியாசமான தூரநோக்கு, அனைவருக்கும் சாதகமான எதிர்காலம் என்ற துணைப்பொருளில் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் இணையதளமும் இதன்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பொதுஜன ஐக்கிய முன்னணி கதிரை சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்சன ஜாப்பா, புதிய அரசியல் வேலை திட்டங்களுக்காக கடந்த காலங்களில் அதிக நேரத்தை ஒதுக்கியுள்ளதாகவும், தலைமை சபையின் ஊடாக அனைவருடனும் கலந்துரையாடுவதே தமது கூட்டணியின் சிறப்பு எனவும் கூறியுள்ளார். ஸ்ரீமாவோ பண்டாரநாயகவினால் கட்டியெழுப்பப்பட்ட ஜனநாயக அரசியல் முன்னெடுப்பை மீண்டும் ஒருமுறை செயற்படுத்தும் திறன் தமது அணிக்கு உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கியுள்ளதாகவும், இந்த கூட்டணி முழு நாட்டின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் பலமான காரணியாகும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னணியின் தேசிய அமைப்பாளருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வரலாறு நடுக வீழ்ந்த நாட்டை மீட்டெடுக்கும் துணிச்சலை பொதுஜன மக்கள் முன்னணி கொடுத்துள்ளதாகவும், எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நாட்டின் அரசியலை ஒரு முக்கிய கட்டத்திற்கு கொண்டு வந்த முகாமே பொதுஜன ஐக்கிய முன்னணி என நிமால் ஸ்ரீபாலடி செல்வா தெரிவித்துள்ளார். பழைய கூட்டணியை நவீன காலத்திற்கு ஏற்றதாக மாற்றி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டதாகவும்,
எனவும் அவர் கூறியுள்ளார். அரசியலமைப்பை மாற்றியமைத்தும் சட்டங்களை திருத்தியும் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ள நிமல் ஸ்ரீபாலடி செல்வா, இலங்கையில் அரசியல் கட்சிகள் எப்போதும் கட்சித் தலைவரின் பிடியில் இருப்பதால் மக்களுக்காகவும் கட்சிக்காகவும் செய்ய வேண்டிய ஜனநாயக தியாகங்கள் தவிர்க்கப்படுகின்றன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் தமக்கு வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு கடந்த ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து ஜனாதிபதி வேட்பாளர்களால் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இன்றுடன் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளது. நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைத்து தரப்புடனும் தற்போது நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளோம். அதேபோல தேர்தலின் போது வாக்களிக்க செல்பவர்கள் செல்லுபடியாகும் தேசிய அடையாள அட்டை, வாகன அனுமதி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டு, சமூக சேவைகள் திணைக்களத்தால் வழங்கப்பட்ட முதியோர் அடையாள அட்டை, ஓய்வூதிய திணைக்களத்தால் வழங்கப்பட்ட ஓய்வூதியம் பெறுநரின் அடையாள அட்டை போன்றவற்றை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். குறித்த எந்த ஒரு ஆவணமும் இல்லாதவர்கள் தங்கள் கிராம அலுவலர்களுடன் தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுடன் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலின் போது பயன்படுத்துவதற்காக தற்காலிக அடையாள அட்டை வழங்கியுள்ளோம். ஊனமுற்றோர் சமூகத்திற்காக தற்காலிக அடையாள அட்டையும் பயன்படுத்த முடியும். தமிழ் மக்களின் விடுதலையை வலியுறுத்தி பிரான்சின் தலைநகர் பாரிஸில் இருந்து புனித விடுதலை பயணம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழர் அன்புற கூடுகை எனும் துணைப்பொருளில் அருட்தந்தை கில்லறை கிரகரி வெல்லும் தலைமையில் குறித்த விடுதலை பயணம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுதலை பயணமானது தொடர்ந்து 4 நாட்கள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பள கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் HKKA ஜெய சுந்தரவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருவரின் நாளாந்த சம்பளம் 1350 ரூபாய் எனவும் குறித்த சம்பளம் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதிய கொடுப்பனவுகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் எனவும் சம்பள கட்டுப்பாட்டு சபையின் தலைவரால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக உற்பத்தி திறன் அடிப்படையில் ஊக்கத்தொகையாக 350 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும் அந்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த முன்மொழிவுகள் தொடர்பில் ஆட்சேபனைகள் காணப்படுமாயின் ஆட்சேபனைகளையும் அதற்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எதிர்வரும் 28ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு முன்னர் தமக்கு அனுப்பி வைக்குமாறும் சம்பள கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் HKKA ஜெயசுந்தர் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மருதமடு மாதாவின் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். இந்த திருவிழாவில் நாட்டின் அனைத்து பாகங்களிலும் இருந்து கலந்து கொள்ளும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வருடம் ஆவணி மாத மருதமடு மாதாவின் திருவிழா ஆவணி மாதம் 15ஆம் தேதி இடம்பெறும். வழமை போல் திருவிழா திருப்பலி காலை 6:15 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். இம்முறை நாங்கள் வழமை போல் போக்குவரத்து, அதேபோல் பாதுகாப்பு, நீர் வசதிகள், மின்சார வசதிகள் இவைகளை எல்லாம் சரியான விதத்தில் திருப்பயணிகள் பயன்பெறும் வகையில் நாங்கள் ஆயத்தமாக்கி இருக்கின்றோம். எனவே திருவிழா திருப்பலியை இவ்வருடம் ஸ்லாப மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி விமல் ஸ்ரீ ஜெயசூரிய ஆண்டகை அவர்களால் அவருடைய தலைமையிலே நானும் மற்றும் மன்னார் மறைமாவட்ட குருமுதல்வர் ஏனைய அருட்தந்தையர்கள், அத்தோடு வெளி மறைமாவட்டங்கள், துறவிகள் இவைகள் அனைத்தையும் சார்ந்த அருட்பணியாளர்களும் இந்த கூட்டு திருப்பலியில் கலந்து கொள்ளுவார்கள். உங்கள் அனைவரையும் இத்திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்று நிற்கின்றோம்.
திருவிழா திருப்பலி முடியும் வேளையில் மருதமடு அன்னையின் திருச்சொருவ பவனியும் அதை தொடர்ந்து திருச்சொருவ ஆசீர்வாதமும் வழங்கப்படும். ஆகையினால் இவைகளில் பங்கு பெற்ற நீங்கள் நேரடியாக வரலாம், அல்லாது போனால் வழியாகவும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் மருதமடு திருவிழா நல்வாழ்த்துக்களை முன்னவே கூறி நிற்கின்றேன். ஸ்ரீலங்காவின் காவல்துறை மா அதிபரை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி RSB ரணசூரியவால் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னகோன் செயல்படுவதற்கு எதிராக கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி உயர் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்தது. தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 9 மனுக்களை விசாரணைக்குட்படுத்தியதன் பின்னரே உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. இதையடுத்து பதில் காவல்துறை அதிபர் ஒருவரை நியமிக்குமாறும் நீதிமன்றம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உத்தரவிட்டது. எனினும் ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறவுள்ளதன் காரணமாக காவல்துறை அதிபரை நியமிக்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் பதில் காவல்துறை அதிபரை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி சட்டத்தரணி RSB ரணசூரிய உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் சேந்தாங்குளம் பகுதியில் நேற்றைய தினம் இரவு இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் 3 படகுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதில் ஒரு படகு முற்றாக சேதமடைந்துள்ளது. இதன்போது சில வாடிகளும் தீக்கிரையாகியுள்ளன. இதையடுத்து அங்கு கூடிய பொதுமக்கள் தீ பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் இளவாலை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா நவகமுவ பகுதியில் முச்சக்கர வண்டியுடன் கனரக வாகனம் மோதியதில் 2 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது அனுராதபுரத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த கனரக வாகனம் மற்றும் வவுனியாவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மோதியமையால் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தேசிய சமாதான பேரவையின் திருகோணமலை பிரதேச சர்வசமய குழுவின் மாதாந்த செயலமர்வு இன்றைய தினம் மாவட்ட சர்வோதய மண்டபத்தில் இடம்பெற்றது. குறித்த செயலமர்வில் சர்வசமய பெரியவர்கள், கல்வியலாளர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது பௌத்த இந்து சமய மரபுகள், சித்தாந்தங்கள் பற்றிய கருத்துக்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. நுவரெலியா தலவாக்கலை மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து இளைஞனின் சடலம் ஒன்று இன்று மதியம் மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் தேர்தல் வரலாற்றில் அதிகளவு வேட்பாளர்கள் களமிறக்கம். கட்டுப்பணம் செலுத்தும் கால அவகாசத்தின் முடிவில் 40 பேர் தயார் நிலையில். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணக்க அரசியலுக்கு தயாராகும் சுமந்திரன் அணி. இன்று ரணிலை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து இரகசியமாக உரையாடிய சுமந்திரன். அரசு தலைவர் தேர்தல் கள வேட்புமனுக்கள் மீதான ஒப்பமிடல்களில் வேட்பாளர்கள் தீவிரம். ரணில், அனுரகுமார, நாமல் உட்பட்ட பலர் இன்று மனுக்களில் ஒப்பம். ரணில் ஆதரவுக்கு விக்னேஸ்வரன் இணங்கியதாக டெலோவும் பிளட்டும் விமர்சனம். ரணிலுடன் தாம் நடத்தியது ஆதரவு சந்திப்பு அல்ல எனவும் விளக்கம். ஒன்றிய பிரதேசமான புதுச்சேரியை மாநிலமாக மாற்றக்கோரி தீர்மானம். சட்டப்பேரவை தீர்மானத்துடன் பிரதமர் மோடியுடன் பேசவுள்ள முதல்வர் ரங்கசாமி. முன்னரங்க களத்திலிருந்து குர்ஸ்க் பிராந்தியத்துக்கு நகரும் ரஷ்ய துருப்புக்கள். ரஷ்யாவின் இன்னொரு எல்லை நகர் மீதும் உக்ரைன் கடும் தாக்குதல்.
இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.